வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கலர் பேப்பர் வச்சு ஒரு பாம்பு மாதிரி ஒரு இமேஜ் செஞ்சு அதை வந்து நாம் உருவமாக ஆக்கி தொட்டோம்னா நல்லா பாம்பு மாதிரி போகிற மாதிரி செஞ்சு இப்போ விளையாட போகிறோம். அதற்கு நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கலர் பேப்பரு, ஏதாவது ஒரு கலர் பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க. இது மாதிரி மிச்சத்தை நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பேப்பரை நம்ம வந்து இப்படி மடக்கியிருக்கோம். ரெண்டாக மடக்கிக்கோங்க. அதை வந்து திரும்ப மீண்டும் ஒரு 2 பார்ட்டாக மடக்குங்க. அதை மீண்டும் 2 பகுதியாக மடக்கி நல்லா சிறு சிறு பீஸாக அப்படியே 4 பீஸ் வர மாதிரி மடக்கி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே இப்போ வந்து நம்ம கட் பண்ணி சின்ன சின்ன துண்டு பேப்பராக கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம 4 பீஸாக கட் பண்ணியிருக்கோம். இது இன்னும் கட் பண்ணணும், இன்னும் சிறு சிறு பீஸாக கட் பண்ணணும் நீளமாக. அதுக்கு முன்னால் இந்த ஒரு 2 பீஸ் வந்து சதுரமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, ஒரே ஒரு பேப்பரில் மட்டும். அதுக்கப்புறமா நம்ம எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு அந்த 2 பீஸுக்கு தனியாக வேலை இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்ன பீஸாக எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டோம். இது ஒரு 2 சதுரம் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம இந்த பீஸில் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃபெவிகாலை நம்ம வச்சு ஒட்ட போகிறோம். லைட்டாக கொஞ்சமாக கம் தடவி ஒட்டிக்கோங்க. சின்னதாக இப்படி கம்மை தடவிக்கோங்க. சரியா? கம் தடவிட்டு இதில் இந்த பக்கம் இப்படி வச்சு ஒட்டிடணும். ஒட்டிட்டு நல்லா ஒட்டிக்கோங்க. ஒட்டிடும். இல்லைனா க்ளூ கம் வச்சு கூட ஒட்ட முடியாது. அதனால் நீங்கள் வந்து க்ளூ ஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ ஒட்டியாச்சு. இப்போ நம்ம இது என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பேப்பரை வந்து இந்த பக்கமாக மடிக்கணும். அதே போல் இந்த பேப்பரை ஆப்போசிட்டில் அப்படியே மடிக்கணும். இதே போல் தொடர்ந்து இது ஃபுல்லாக மடிச்சுட்டு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக இந்த ஒரு பேப்பர் நம்ம மடிச்சிருக்கிறோம். இதில் வந்து என்ன பண்ணணும்னா, திருப்பி மீண்டும் இதில் கொஞ்சம் கம் நீங்கள் வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. 2 இதுலேயுமே கொஞ்சம் லைட்டாக கம் அப்ளை பண்ணிக்கோங்க. 2 பேப்பர்லேயுமே 2லேயும் அப்ளை பண்ணிவிட்டு நம்மகிட்ட இன்னும் பேப்பர் எடுத்துட்டிங்களா, இந்த சீட்டை வந்து இதில் ஒட்டிடணும். புரியுதா? இதே மாதிரி திருப்பி மீண்டும் அதே மாதிரி. இப்போ நான் வந்து நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையும் மடிச்சிட்டோம். இப்போ இதில் திருப்பி மீண்டும் அந்த ஓரத்தில் ஒரு லைட்டாக கம் வச்சு இதையும் இப்படி ஒட்டிடணும். சரிங்களா? ஃபுல்லாக ஒட்டிட்டிங்கன்னா அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு இப்போ பாருங்கள். இந்த இதுக்கு இந்த 2 பேப்பர் வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த 2 பேப்பரில் ஒரு பேப்பரில் ஹெட்டு வரையணும், ஒரு பேப்பரில் டெயில் வரையணும். ஒரு பக்கம் வாலும் தலையும் வரையணும். இப்போ வரைஞ்சி நம்ம கட் பண்ணிக்கிடுவோம். இப்போ வந்து நம்ம தலை வந்து கட் பண்ணிட்டோம். அந்த கட் பண்ணதில் 2 நாக்கு மாதிரி ஒரு 2 சின்ன பிட்டு வந்து நம்ம அதில் வந்து ஒட்டிக்கிடலாம். சரிங்களா? ஒட்டிட்டோம்னா நாக்கு வந்துடும். இப்படி சின்ன லைட்டாக சிறுசாக கட் பண்ணி அதில் ஒட்டிக்கோங்க. ரொம்ப பெருசு வெட்டியில் சின்ன பீஸ் போதும். இப்போ ஒட்டியிருக்கிறோம். அதில் இன்னொரு பீஸையும் இப்படி வச்சு ஒட்டிடணும். அவ்வளோதான். 2 நாக்கு இருக்க மாதிரி ஒட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து அதில் வந்து கண் வரைகிறோம். 2 இடத்துலையும் இங்கேயும் 2 கண். நீங்கள் கலர் பென்சில் வச்சு வரையலாம், இல்லைன்னா கண்ணோட அந்த இது இருக்கும் பொட்டு மாதிரி, அது கடையில் விற்கும், அது வாங்கி நீங்கள் கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த வரைஞ்சிட்டோம். நல்லா பாருங்கள். அடுத்து நம்ம இந்த இது கொடுத்தீங்களா, இதில் லைட்டாக கம் இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. சும்மா லைட்டாக அப்ளை பண்ணுங்கள் போதும். அதே மாதிரி இந்த டெய்லையும் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை வந்து பேக் சைடு லேஸ் தடவி அதை வந்து இதில் நீங்கள் ஒட்டி விட்டுடணும். இதில் ஒட்டிக்கோங்க. அதே போல் இந்த தலையை இதில் இப்படி வச்சிடணும். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ பாருங்கள், நமக்கு வந்து ஸ்னேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பாம்பு பார்த்திங்கன்னா அப்படியே பாம்பு மாதிரியே இருக்குது. இதை வந்து நம்ம வச்சு நல்லா விளையாடலாம். ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். இதை நல்லா அப்படி மூவ் ஆகும். பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. எப்படி பார்த்தீங்களா ஆடுதா? இது நல்லா ஸ்ப்ரிங் மாதிரி நல்லா ஆடுங்க. ஸோ இது மாதிரி செஞ்சு நல்லா விளையாடலாம். இது மாதிரி நீங்கள் என்ன கலர் பேப்பரில் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி கலர் பேப்பரில் நீங்கள் செஞ்சு விளையாடலாம். நன்றி நண்பர்களே. மீண்டும் வந்து நம்ம அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி குறிக்கிறோம். நன்றி.